அடுத்து கடகராசி. கடகராசி. கடகராசிக்கு ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுது சரியாகும்? கடகராசிக்கு ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுது சரியாகும்? ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்நாள் முழுக்க இருக்கும். வாழ்நாள் முழுக்க இருக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருத்தமற்ற திருமணம் பொருத்தமாக இருக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க ரெண்டு பேரு, ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமான தம்பதியா தெரிவாங்க. இப்படி 25-30 வருஷம் வாழுவாங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கு. டெய்லி சண்டை நடக்கும். ஏதாவது ஒண்ணு, சட்டையில பட்டன் இல்ல, செருப்பு ஒழுங்கா போடல, பீரோ ஒழுங்கா சாத்தல, பிரஷ் எங்க வச்ச, ரிமோட்டை காணோம், தண்ணி எடுத்து வைக்கலையா, இப்படின்னு ஏதோ ஒரு சண்டை, அன்னைக்கு தேவையில்லாத ஒரு சண்டை டெய்லி ஒண்ணு நடக்கும். அந்த சத்தம் வீட்டுக்கு வெளியில கேட்கும். இப்ப வெளியில இருந்து கேட்கறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த டெய்லி ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த ஒரு சின்ன சண்டை நடந்துடுச்சுன்னா அதை விட 2 பங்கு அந்யோன்யம் கிடைக்கும். ஒரு 5 நாளைக்கு வீட்டுக்குள்ள சத்தமே இல்லை அப்படின்னா பெரிய சண்டை ஏதோ போடுறாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தை வெளி உலகுக்கு தெரிகிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கடகத்துக்கு இருக்கும். ஆனால் உள்ள அவங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பலம். அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் உண்மையிலேயே அவங்களுக்கு கிடையாது. பொது விதியில வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி வேணா இருக்கும். கடகராசிக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? கடகராசிக்கு ப்ரமோஷன் இப்ப ஜென்ம குரு நடக்கிறதுனால கடகராசிக்கு ப்ரமோஷன் வருமா? ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லியிருக்குன்னு எல்லாரும் ஜென்மத்துல குரு வந்தா கஷ்டம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா உண்மை அது இல்லை. 6 குருவாகவும் 9 குருவாகவும் இருந்து பூர்வ ஜென்ம கடன் 6ஆம் இடம், பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இந்த 2 ஆதிபத்தியத்துக்கும் கரெக்டான பொசிஷன்ல ஜென்ம ராசியில குரு உட்கார்றாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, எந்த மாதிரி பொசிஷன் நினைக்கிறாங்களோ அந்த பொசிஷன்ல இப்ப ஜாப்ல ஒரு வெல் பொசிஷனா அடைய போறாங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கு கிடைக்க போற கிஃப்ட். ஏன்னா தொழில்ல மாற்றம், அவங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு லிஃப்ட், அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அது அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம் அவங்களுக்கு உறுதியாக இருக்கு. கடகராசிக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கா? நிச்சயமா வாங்குவாங்க. ஆனா 32 வயசுக்கு மேல 48 வயசு வரைக்கும் உள்ள காலம்தான் உண்மையிலேயே வீடு வாங்குற காலம். அதுல முக்கியமா 36க்கு மேல 48 வரைக்கும் உள்ள 12 வருஷ காலம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குற காலம். அது வரைக்கும் அவசரப்படாம இருந்தாங்க அப்படின்னா, சாதாரண வீடு இல்ல, கிட்டத்தட்ட நம்ம சிட்டி லெவல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு 3/4 கிரவுண்டு, ஒரு கிரவுண்ட்ல ஒரு நல்லதா நம்ம சுயமா ஒரு வீடு கட்டுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு அபார்ட்மெண்ட்ல 4 மாடி, 5வது மாடியில, 7வது மாடியில 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்குறதுக்கும், பூமியில நம்ம தரையில நம்ம ஒரு 3/4 கிரவுண்ட்ல நம்ம சுயமா தரையில வீடு கட்டி நம்ம சௌக்கியமா வேற யார் தொந்தரவும் இல்லாம இண்டிவிஜுவலா வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த ஒரு பெரிய பாக்கியம் கடகத்துக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா, அந்த 36 to 48 இந்த ஏஜுக்குள்ள கட்டாயமாக சொந்த வீடு வாங்குவாங்க. நினைச்ச மாதிரி வாங்குவாங்க. அதாவது 30க்கு 30 இல்ல 40க்கு 40 அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாலோட, 5 ரூமோட, ஊஞ்சல், வீட்டுக்குள்ளேயே பால்கனி, ஏன்னா வெளியில தோட்டம், கார் பார்க்கிங், இவ்வளோ வசதியோட சௌக்கியமான ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் இந்த மாதிரி வயசுல. அதனால பொறுமையா நிதானமா முயற்சி பண்ணாங்கன்னா அந்த ஏஜுக்கு மேல கட்டாயமாக நடக்கும். கடகராசிக்கு பண நஷ்டம் ஏற்படுமா? இது கடகராசிக்கு பண நஷ்டம் ஏற்படுமா? எல்லா ராசிக்கும் பண நஷ்டம் ஏற்படும். ஆனா கடகராசிக்கு பண நஷ்டம் அப்படிங்கிறது காரணம் இல்லாம நடக்காது.
யாரையும் வந்து எளிதில் வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. நம்பிட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த ரீதியில அவங்க நட்பு ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல போனா போகுதுன்னு தன்னுடைய சம்பளத்தை கூட தியாகம் பண்ணிடுவாங்க. தன்னோட லாபத்தை கூட தியாகம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி பண நஷ்டம் வந்தா தான் உண்டே தவிர வேற தனிப்பட்ட முறையில பண நஷ்டம்ங்கிறது கிடையாது. கடகராசிக்கு லாங் டிராவல் சேஃபா இருக்குமா? கடகராசிக்கு லாங் டிராவல் சேஃபா இருக்குமா? கட்டாயமா. லாங் டிராவல் பண்ணணும். என்ன கேட்டா அந்த இடத்துக்கு பேரே சேரியட் அப்படின்னு தான் பேரு. அது வந்து ரதம். எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ராசியே சரராசின்னு தான் பேரு. அவங்க எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மணி கெயின், அந்த அளவுக்கு பொருளாதார உயர்வு. அதனால அவங்க வந்து பிரயாணம் பண்றதுல வந்து அப்படி அலுப்புலாம் அவங்களுக்கு தட்டாது. மற்றவங்களுக்கு இருக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால கடகராசி அன்பர்கள் நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க, பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அவங்களுக்கும் அது உடல் ரீதியான ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அதனால பிரயாணம்ங்கிறது கடகராசிக்கு கஷ்டமானது இல்லை. ராதே கிருஷ்ணா.